சிக்கன் பிரியாணி எப்படி செய்றதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போறேன். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்த வச்சுக்கிறேன். இந்த பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயோட அளவு எவ்வளவுனா, நம்ம போடுற வெங்காயம், தக்காளிக்கு மேல எண்ணெய் மிதங்கணும். அதான் அளவு. இப்ப எண்ணெய் சூடானதும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி இத நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 10 நம்பரு, கிராம்பு ஒரு 10 நம்பரு, பட்டை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு 3 பீஸு, கல்பாசி ஒரு 3. இதுல சேர்த்து அது பொரிஞ்சதும், இதோட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்குனாக்கா, 1 கிலோ அரிசி நீங்க எடுக்குறீங்கன்னா, 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயத்த நான் இதுல சேர்த்து நல்லா வதக்கி குடுக்குறேன். நல்லா செவக்க வதக்கணும். இந்த வெங்காயத்தோடைய ஈரத்தன்மையெல்லாம் போற அளவுக்கு வதக்கணும். அப்பதான் உங்களுக்கு தனித்தனியா எங்கேயுமே நிக்காது. நல்லா இத வதங்குனதும், பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு, ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாட போற அளவுக்கு இதிலேயே நல்லா வதக்கி குடுக்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படின்னா, நீங்க எவ்வளவு இஞ்சி எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பூண்டு சமமா எடுத்துக்கோங்க. வீட்லயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே அத சேர்த்து பண்ணீங்கன்னா, ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். கடையில வாங்குறத விட. இப்போ இதோட பச்சை வாட போயிடுச்சு. இந்த டைம்க்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். தக்காளி எவ்வளவுனா, 1/2 கிலோக்கு 2 தக்காளி மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா வெங்காயத்த விட தக்காளி வந்து நீங்க கொஞ்சம் குறைவா தான் போடணும். அப்பதான் நல்லாருக்கும். பச்சை மிளகாய் வந்து நல்லா ஒரு 6, 7 நம்பரு நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகாயா நான் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவரே வந்து இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா தான். நல்லா போட்டு இத நல்லா வதக்கி குடுத்துக்கிறேன். இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும். எண்ணெய் பாருங்க, நான் சொன்ன மாதிரி மசாலாக்கு மேல இருக்கு. அகலமான பாத்திரம் வச்சீங்கன்னா தான், தம்ம விடுறதுக்கும் நல்லாருக்கும். எப்பவுமே நார்மலாவே நான் வீட்ல பிரியாணி செஞ்சாலே, சாதத்த வடிச்சு கொட்டி தான் செய்வேன். அப்படி செஞ்சா தான் எங்க வீட்ல எல்லாருக்குமே புடிக்கும். இப்போ இந்த டைமுக்கு நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் எவ்வளவுனா, எவ்வளவு அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன்னா, சிக்கனும் அதே 1 கிலோ தான் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து ஸ்கின் எடுத்துட்டு, நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டீங்கன்னா தான் பிரியாணிக்கு நல்லாருக்கும். இத போட்டு இதிலேயே நல்லா கலறி குடுக்குறேன். நல்லா கலந்துட்டு, புதினா, கொத்தமல்லிய இதிலேயே சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி எவ்வளவுனா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிய நல்லா குறுவா கட் பண்ணி, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. புதினாவும் அப்படிதான். இலை இலையா போடாம, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து, நல்லா அத பொடிசா கட் பண்ணி போட்டீங்கன்னா, நல்ல வாசமா இருக்கும். எதுக்கு நான் ஃபர்ஸ்ட்லயே போடலன்னா, புதினா, கொத்தமல்லிய ஃபர்ஸ்ட்லயே போட்டோன்னா, ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல போட்டீங்கன்னா, அதோட ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும். போட்டு இத நல்லா வதக்கிட்டு, இப்போ 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு, இத நல்லா வதக்கி குடுத்துக்கிறேன். காரம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா, இத பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால, அந்த காரமும் இதுல இருக்கும். இந்த காரம் வந்து இந்த கறியில ஊறணும். இந்த கறியில இருக்கிற தண்ணியும் வத்தணும். நல்லா கொதிச்சதும், இதுல ஒரு 2 கிளாஸ் போல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து, இத அப்படியே ஒரு கலரு கலறிட்டு, பக்கத்து ஸ்டவ்ல தட்டு போட்டு மூடி, இத அப்படியே தூக்கி இத சிம்லயே வச்சுர்றேன். இது அப்படியே வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சாப்பாட வடிச்சு கூட்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம கழுவி வச்சிருக்க அரிசிய இதுல சேர்த்துக்கிறேன். பாசுமதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ. இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். இதிலேயே சேர்த்து இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத தட்டு போட்டு மூடி, நல்ல சலசலன்னு ஒரே ஒரு கொதி வந்தா போதும். நெறைய நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. கொதி வந்துருச்சு. பாருங்க, இந்த ரைஸ் வந்து நல்லா லென்த்தா ஆயிருக்கு. இதுதான் நமக்கு பதம். இப்போ இத வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவ இதுல வச்சிரலாம். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு வருது.
சாப்பாட தனியா வடிச்சு வச்சுக்கலாம். அதுக்குள்ள இந்த மசாலால நம்ம தயிர் சேர்க்கல. தயிர் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு தயிர் சேர்க்கல அப்டின்னா, மட்டனா இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துரலாம். இது சிக்கன்றதுனால அது ரொம்ப உடைஞ்சிரும். அதனால இந்த டயத்துக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நல்ல ஒரு கிரேவி குடுக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு தூக்கி குடுக்கும். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு 2 குழிக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன் தயிரு. சேர்த்து இத நல்லா கலந்து குடுத்துக்கிறேன். பாருங்க, இது கலரே எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கலந்துட்டு, இப்போ இந்த டயத்துல நான் வடிச்சு வச்சிருக்க சாதத்த இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நம்ம வடிச்சது கரெக்ட்டான பதம். நம்ம சாப்பாட முன்னாடியே ஊற வச்சிடக்கூடாது. நீங்க எப்போ ஸ்டவ் ஆன் பண்றீங்களோ, அந்த டைமுக்கு நம்ம ரைஸ்ல வந்து தண்ணி ஊத்தி வச்சாலே போதும். இந்த மாதிரி மசாலால நம்ம சமமா பண்ணி விட்டுட்டு, அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சிம்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா, இங்க பாருங்க. இந்த அகலமான பாத்திரம் வச்சதுனால தான் இவ்வளவு ஸ்டீம் வருது. இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்த எடுத்து பிழிஞ்சு, கொஞ்சமா ஒரு சிட்டிக்க ஃபுட் கலர் மட்டும் நான் சேர்த்து இதில தெளிச்சுக்கிறேன். நான் எப்பவுமே ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். வீடியோக்காக தான் இத நான் யூஸ் பண்றேன். நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. வெறும் லெமன் மட்டும் மசாலாலயே பிழிஞ்சு விட்டுக்கோங்க போதும். இப்போ ஆல்ரெடி நம்ம 15 மினிட்ஸ் அத தம்ல போட்டதுனால, நான் அடியிலருந்து ஒரு கலரி விடுறேன். பாருங்க. அது கலர்ற மெத்தேட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப கலர்னீங்கன்னா சாதம் உடைஞ்சிரும். அழகா மேலோட்டமா, மேலாக்க வந்து கலரிட்டு, திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சிரலாம். அப்பதான் அந்த லெமனுடைய ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணில நல்லாருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. ஒரு பிளேட்ல போடுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு. சாதம் வடிச்சு கொட்டுனதுனால, அது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. மசாலாக்களும் ஊறியிருக்கும். அதோட வாசனையும் கண்டிப்பா வீடே சுத்திக்கும். அந்த அளவுக்கு பிரியாணியோட வாசனை இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணியும் பாருங்க.